அத்தியாயம் 45. நான் இங்கே நெகிழ்ந்து போகிறேன். திரும்ப திரும்ப அந்த கதையை யோசித்து வியந்து போகிறேன். நில்லு கண்ணப்பா என்ற சத்தம் என் காதில் இடையறாது கேட்டுக்கொண்டிருக்கிறது. சைவ சமயமே சமயம், சேரவாரீர் ஜெகத்தீரே என்று கூவ தோன்றுகிறது. சிவன் ருத்ரன் அல்ல, ரௌத்ரமுடையவன் அல்ல, கோபமானவன் அல்ல. அவன் அன்பே வடிவானவன். அன்பே சிவம் என்பது பல்வேறு கதைகளால் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. பிறகு என்ன ஆயிற்று? கதையை தொடருங்களேன். ஒரு அரசி கேட்க அரசர் தலை நிமிர்ந்தார், உடம்பு உதறிக்கொண்டார். அந்தணர் வாயடைத்து போய் இறைவன் தோன்றியதை பார்த்தார். கண்ணப்ப என்ற வார்த்தையை கேட்டார். ஓடி வந்து கண்ணப்பனின் காலில் விழுந்து வணங்கினார். கண்ணப்பன் இறைவனால் தீண்டப்பட்டவுடன் 2 கண்களும் பெற்றவனானான். நீர்தான் பூஜை செய்கிற அந்தணரோ, இது குப்பை என்று நினைத்து விட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று கைகூப்பினான். அந்தணர் பார்க்க இறைவனோடு ஜோதியில் 2 கலந்தான். அந்தணர் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த வேடுவ இளைஞன் கண்ணப்பன் என்று பெயர் பெற்றதை அவர்கள் கூட்டத்திற்கும் ஊருக்கும் சொல்ல, இன்றைக்கும் அந்த ஊர் சிவனின் புகழை சொல்லிக்கொண்டு விளங்கி வருகிறது. கண்ணப்பர் கதையை பேசி வருகிறது. இப்படிப்பட்ட சிவனுக்கு நாம் கோவில் எழுப்ப வேண்டாமா? ஒரு உயர்ந்த இருப்பிடத்தை என் வாழ்நாளிலேயே அமைத்து தர வேண்டாமா? ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தன், சைவ சமயம் தழைக்க போராடியவன் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் சொல்ல வேண்டாமா? சைவ சமயம் உலகெங்கும் பரவ வேண்டாமா? எனவேதான் நான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னால் எவ்வளவு பெரிதாய் கோயில் கட்ட முடியுமோ அவ்வளவு பெரிதாய் கோயில் கட்ட விரும்புகிறேன். அவன் மிக பெரியவன், சொல்லுக்கு அடங்காத அளவுக்கு பெரியவன். எனவே என்னால் முடிந்த அளவுக்கு உயரமாய் ஒரு விமானம் கட்ட விரும்புகின்றேன். அன்புள்ளவர்களே, உங்கள் ஆதரவு தேவை. உங்கள் குடும்பத்தார் ஆதரவு தேவை. உங்கள் ஊருக்கு நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தாருக்கு இவைகளை சொல்லி அவர்களால் இயன்ற அளவு மனித பலமும் பொருள் பலமும் எனக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு வர வேண்டும். இதில் எந்த கட்டாயமும் இல்லை. கொடுக்க சம்மதமில்லையெனில் தர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே யாசகமாக மன்னர் ராஜராஜர் கேட்கிறார் என்று மட்டும் கேளுங்கள். இது கட்டளை இல்லை என்று தெளிவாக சொல்லிவிடுங்கள். நீங்களும் கடுமையாக பேசாதீர்கள். வெகு நிச்சயமாய் உங்கள் ஊர்களிலிருந்து மனமுவந்து பல்வேறு பொருட்கள் அளிப்பார்கள். எத்தனை வந்தாலும் நான் நினைத்து கொண்டிருக்கிற கோயில் கட்டுவதற்கு செல்வம் போதாது. ஆள்படைகள் மிக அதிகம் வேண்டும். எனவே எல்லாம் வல்ல சிவனுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கோயில் கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இது என் அன்பான கோரிக்கை. மன்னர் கைகூப்பினார். அரசிகள் துடித்து போனார்கள். என்ன இது? கட்டளையிட வேண்டிய நீங்கள் கோரிக்கை என்று சொல்கிறீர்களே. கட்டளை வேறு விஷயத்தில் இடலாம், இங்கே இடுவது தகாது. எனவேதான் இதை கோரிக்கை என்று சொல்கிறேன். பணபலம் ஆள்பலம் மட்டுமில்லாமல் சேவை செய்வதற்கு நிறைய பெண்களும் வேண்டும். நடனமாதர்கள் வேண்டும். சமைப்பதற்கான ஆட்கள் வேண்டும். உற்சாகமூட்ட வாத்தியக்காரர்கள் வேண்டும். காவலர்கள் வேண்டும். கயிறு நூற்பவர்கள் வேண்டும். கம்மாளர்கள் வேண்டும். எனவே இவர்களையும் உங்கள் ஊரிலிருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு முடிந்த வசதியை செய்து தருகிறேன்.
நல்ல வசதி கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இது கோயில் பணி என்பதால் கிடைத்த வசதிகளை வைத்துக்கொண்டு எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று மன்னர் சொல்ல மற்ற அரசியார்கள் எழுந்து நின்றார்கள். கோயில் கட்ட மன்னருக்கு உறுதுணையாய் இருப்போம் என்று பிரக்ஞம் செய்தார்கள். பஞ்சவன்மாதேவி வாசல் பக்கமுள்ள காவல் பெண்கள் கால் மாற்றி தவிப்பதை உணர்ந்தாள். எழுந்து அருகே போனாள். கரூர் தேவர் வந்திருக்கிறாராம். வந்து 1.5 நாழி ஆகிவிட்டதாம். வாசலில் உட்கார வைத்திருக்கிறார்களாம். நீங்கள் யாரையும் உள்ள விட வேண்டாம் என்றதால் அனுப்பவில்லை. அடிப்பாவிகளா, இது மற்றவருக்கு பொருந்துமே தவிர கரூர் தேவருக்கு பொருந்துமா? சட்டென்று உள்ளே அனுப்பாமல் வாசலில் உட்கார வைத்தீர்களா? மன்னருக்கு தெரிந்தால் சீற்றம் கொள்வாரே. என்னடி முட்டாள் பெண்களே, இப்படி செய்து விட்டீர்கள் என்று படபடத்தாள். சட்டென்று சமாதானம் ஆனாள். உள்ளே போனாள். தஞ்சையில் உள்ள பிரம்மராயரின் ஆள் ஒருவன் வந்திருப்பதாக அடுத்ததாக ஒரு தகவல் வந்தது. என்ன என்று அந்த அந்தன வீரனிடம் விசாரித்தாள். அம்மா, நடுநாட்டை சேர்ந்த கூடலூரிலிருந்து ஆட்கள் வந்திருக்கிறார்கள். சொல், என்ன விஷயம்? ஏதோ துக்க செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியா? யார் அவர்கள்? பிரம்மராயரை தேடினார்கள். அவர் இல்லை என்றதும் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். மிக மோசமான செய்தி என்று சொல்கிறார்கள். நடுநாடா? யாராக இருக்கும்? பஞ்சவன்மாதேவி வேகமாக சிந்தித்தாள். யாரை முதலில் உள்ள வர சொல்வது என்று தடுமாறினாள். கரூர் தேவரை வர சொல் என்று கட்டளையிட்டாள். படியில் இறங்கி அரண்மனை வாசல் நோக்கி அவளே ஓடினாள். அவளுக்கு முன்னால் ஆட்கள் ஓடினார்கள். ஆட்கள் ஓடி வருவதை பார்த்த கரூர் தேவர் எழுந்தார். பின்னே பஞ்சவன்மாதேவி ஓடி வருவதை பார்த்து அறையை விட்டு வெளியே வந்தார். நடந்து அவளை நோக்கி நின்று வாழ்க பஞ்சவன்மாதேவி என்று கை உயர்த்தினார். பஞ்சவன்மாதேவி அவர் காலடியில் விழுந்து வணங்கினார். மன்னர் கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தில் மௌனமாய் உட்கார்ந்திருக்க அவரை சுற்றியுள்ள அரசிகளும் அதே விஷயத்தில் மனம் தோய்ந்து உட்கார்ந்திருந்தார்கள். கரூர் தேவருக்கு பின்னால் வெகு தூரத்தில் 4 வீரர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் கையில் குத்தீட்டுகள் இருந்தன. அரசியார் தங்களை பார்ப்பதை தெரிந்து கொண்டார்கள். அவர்களின் வயது மூர்த்த ஒருவன் தன் கையில் இருந்த குத்தீட்டியை தலைகீழாய் புரட்டி காட்டினான். அதற்கு துக்க செய்தி என்று பொருள். கரூர் தேவருக்கு கண் பின்னாலும் இருந்தது. ஈட்டி திருப்பப்படுவதை அவரும் உணர்ந்தார். அம்மணி, உள்ளே போகலாம் வா. மன்னரை நான் உடனே சந்தித்தாக வேண்டும் என்று சொன்னார். பஞ்சவன்மாதேவியும் கரூர் தேவரை அந்தப்புறம் நோக்கி நடக்கத் துவங்கினார். பஞ்சவன்மாதேவியும் கரூர் தேவரும் அந்தப்புறம் நோக்கி நடக்கத் துவங்கினார்கள். ஒரு திருப்பத்தில் ஒரு சேடி பெண் பஞ்சவன்மாதேவியை அணுகினார். குடிக்க நீர் கொடுத்தாள். குடிக்கும்போது செம்பியன் தேவிதான் துக்க செய்தி. கூடலூரில் மரணம் என்றாள். பஞ்சவன்மாதேவிக்கு விக்கிற்று. நன்றி என்றாள். சிறு எக்காலம் முழங்கப்பட்டது. பறை அதிர்ந்தது. கரூர் தேவரின் வருகை அரண்மனை உள்ளே எல்லோருக்கும் சொல்லப்பட்டது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பேசுவதை நிறுத்திவிட்டு துள்ளி எழுந்தார். உடனிருந்த அவர் மனைவிகளும் எழுந்து நின்றார்கள். வாசல் பக்கம் காவல் காத்து கொண்டிருந்த எஞ்சுமி ஓடி வந்தாள். கரூர் தேவர் வருகிறார். பஞ்சவன்மாதேவி அவர்கள் அழைத்து வருகிறார்கள். என் சிவனே, என் சிவனே! மன்னர் கை கூப்பினார்.
வானம் பார்த்தார். கண்ணப்ப நாயனார் சரிதம் சொல்லி கொண்டிருக்கும்போது நான் கரூர் தேவரை தான் நினைத்தேன். அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எப்போது மனதில் ஆசை பொங்கி வழிகிறதோ அப்போதெல்லாம் கரூர் தேவர் எனக்கு அருகே வந்து விடுகிறார் என்று சொன்னார். எதற்கு கரூர் தேவரை பார்க்க ஆசைப்பட்டீர்கள்? பட்ட மகிழ்ச்சி ஆவலுடன் கேட்டாள். அவளுக்கு மன்னரை பற்றி மெல்லியதாய் ஒரு பயம் தொற்றிக்கொண்டது. மன்னர் அதிகமாய் சிவகாரியங்களில் ஈடுபட்டு உலக வாழ்க்கையை மறந்து எங்கேனும் துறவு மேற்கொண்டு விடுவாரோ என்ற பயம் சில மாதங்களாக அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. மன்னரை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று முளைவிட்டு கொண்டு இருந்தது. பஞ்சவன் மாதேவியிடம் இதை பற்றி பேசலாமா வேண்டாமா என்று ஆலோசித்து கொண்டிருந்தாள். எனவே மன்னருடைய மனநிலையை அறிய அவள் தொடர்ந்து கேள்வி கேட்டாள். கண்ணப்ப நாயனாரின் மனநிலை போல என்னால் ஆக முடியாதா என்று கேட்கத்தான் நான் கரூர் தேவரை சந்திக்க விரும்பினேன். ஒரு வேடனுக்கு இறைபக்தி அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி வந்தது? இறை உணர்வு வருவதற்கு காரணம் என்ன? அது புத்தியா, மனமா? அதற்கு காரணம் பூர்வ வினையா அல்லது முயற்சியா என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆவலாக இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்து என்ன செய்ய போகிறீர்கள்? பட்ட மகிழ்ச்சி கேட்க மன்னர் சட்டென்று திரும்பினார். ஏன், உனக்கென்ன பயம்? அரசர் உலகமாதேவியின் மனப்போக்கை தெரிந்து கொண்டு கேள்வி கேட்டார். அரசர் அரசராக அல்லவா இருக்க வேண்டும்? நீங்கள் மாறி வருகிறீர்கள் என்ற ஒரு கவலைதான். என்ன விதமாக மாறுகிறேன்? அதிகம் கடவுள் விஷயத்தில் ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் கோயில் கட்டுவது என்பது கூட சாதாரணமாக ஒரு பெருமைக்காக, ஒரு கம்பீரத்திற்காக, மற்றவர்கள் புகழ் வேண்டும் என்பதற்காக கட்டவில்லை. உங்களுக்குள் ஒரு தாபம் இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு ஆவல் இருக்கிறது. எதையோ அடைய வேண்டும் என்று எண்ணி நீங்கள் கோயில் கட்டுகிறீர்கள். மிக சரியாக சொன்னாய். இவ்வளவு திறமையாக நீ பேசி நான் கேட்டதே இல்லை. மிக்க நன்றி. உள்ளே ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆவல் காரணமாகத்தான் காலத்தால் அழிக்க முடியாத என் மனம் நிரம்பக்கூடிய மன மேன்மையை தரக்கூடிய என்னை உயிரே உயர 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 கூட்டிக் கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதை செம்மையாய் செய்து முடிக்கிற போது மிக உயர்வான இடத்தை நான் அடைந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். மிக உயர்வான இடம் என்றால் என்ன மன்னரே? உலகமாதேவி மறுபடியும் கவலையுடன் கேட்டாள். இறைவனோடு இரண்டர கலப்பது. இறைவனுடன் இரண்டர கலப்பது என்றால் இறந்து போவதா மன்னரே? உலகமாதேவி உடனே கேள்வி எழுப்பிய போது அவள் குரல் கம்மி குமுற துவங்கி இருந்தது. அரசி, மரணம் சகலருக்கும் வரும். உனக்கும் வரும், உன் தகப்பனுக்கும் வரும், உன் பிள்ளைக்கும் வரும், எனக்கும் வரும், எதிரே இருக்கிறவர்களுக்கும் வரும், இனி வரப்போகிறவர்களுக்கும் வரும். மரணம் கண்டா பயப்படுகிறாய்? போர் செய்யும் மறவர் குலத்தில் பிறந்துவிட்டு இறப்பதற்காக கவலைப்படுகிறாய்? உனக்கு வயதாகிவிட்டது வானவன் மாதேவி. வயதாக வயதாக வாழ்க்கையை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும், இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றிவிட்டது. புருஷனோடு கட்டி கிடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். இது பற்றி நாம் பிறகு விரிவாக பேசலாம். மன்னர் பட்ட மகிழ்ச்சியை தாண்டி வாசல் நோக்கி விரைவாக நடந்தார். மேல் மாடப்படிகளின் பக்கம் போய் கீழிறங்கினார். அந்த புறத்தின் வாசலிலிருந்து மெய்க்காவல் படையினர் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவசியம் இல்லை, சற்று விலகி நில்லுங்கள். கரூர் தேவர் வருகிற போது இத்தனை வீரர்கள் தேவையில்லை. மன்னர் கட்டளை இட்டார். ஆனால் அவர் கட்டளையை மெய்க்காவல் படை கேட்கவில்லை.
கூடவே வந்தது. தயவு செய்து சொல்கிறேன், 2 பேர் போதும், மற்றவர்கள் சற்று பின்னால் வரலாம். மன்னர் சொல்ல மெய்க்காவல் படைத்தலைவர்கள் போல் இருந்த 2 வீரர்கள் மன்னரை பின்தொடர்ந்தார்கள். மற்ற வீரர்கள் சற்று பின்னால் வந்தார்கள். கரூர் தேவர் அரண்மனை வாசலை தாண்டி உள்ளே வர மன்னர் அவரை எதிர்கொண்டு வரவேற்றார். நேரே போய் அவர் பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார். கரூர் தேவர் மன்னரை அள்ளி எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையை பார்க்கிற பரிவோடு ஆவலாக பார்த்தார். மன்னரால் இந்த பார்வையை தாங்க முடியவில்லை. கண்களை மூடிக்கொண்டார். கண்களை மூடிக்கொள்கிற போதே மனம் மொத்தமும் கழற்றி குருவின் காலடியில் வைத்தார். மன்னர் தான் என்று தன் எதிரே நிற்பது மன்னர்தான் என்று தன் எதிரே நிற்பது மன்னர் தானன்று தன் எதிரே நிற்பது கரூர் தேவருக்கு புரிந்தது. என் சிவனே, என் சிவனே, நீ நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து சரித்திர சூரியர்கள் உள்ளவரை என் சிவனே, என் சிவனே, நீ நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து சந்திர சூரியர்கள் உள்ளவரை இந்த உலகத்தில் கொடி கட்டி பறக்க வேண்டும் ஐயா என்று தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். அடிவயிற்றிலிருந்து குரல் எழுப்பி மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க என்று உரக்க கத்தினார். உடனிருந்த மெய்க்காவல் படையினரும் கரூர் தேவரின் சீடர்களும் மற்ற வேலைக்காரர்களும் தொடர்ந்து அவர் வாக்கை எதிரொலித்தார்கள். 45வது அத்தியாயம் முடிவடைந்தது.